பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்கப் போகிறார்கள். உண்மையிலேயே இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை குறித்து நாம் பேசப்போகிறோம். பொதுவாக யூடியூபர்ஸ் எதையாவது ஒன்றை பேசலாம், பரபரப்புக்கு பொய்களை சொல்லலாம். ஆனால் இப்போது நான் சொல்லப் போகிற செய்தி இன்று காலை ஏபிபியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆதாரமான செய்தி. இது ஒரு தேசிய செய்தியின் தமிழாக்கம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தனது உதயநிதியினுடைய மகன் இன்பநிதியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக மனைவி துர்கா அவர்களின் சகிதம் லண்டனுக்கு சென்றிருக்கிறார். அங்கே அவர் அந்த பேரனுடைய நிகழ்ச்சி முடிந்த பின்பு தமிழ்நாட்டுடைய நிலவரங்களை அப்பப்போ அவருக்கு பரிமாறப்பட்டு கொண்டு வருகிறது. இந்தியாவில் இருக்கும், நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் இந்தியாவில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கு ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறார். அந்த செய்தியில் திரு மோடியை எதிர்க்க வேண்டாம் என்பதுதான் அந்த செய்தி. எதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைமை இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டது என்று நாம் பார்க்க வேண்டும். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் உண்மையாகவும் இருக்கும். என்ன சார் குழப்பறீங்க? ஆம், உண்மைதான். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது உண்மையாகவும் இருக்கும். புரிந்து கொள்ள முடியவில்லையா? விளக்கம் தருகிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 5 வருஷத்திற்கான ஆட்சி செய்வதற்கான நிலைமை உறுதியாக இல்லை. மத்தியில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி வலுவிழந்து உடைபட்டு போயிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இவைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து டெல்லியிலே அதிகார மட்டத்தில் திமுக ஏதாவது ஒன்றை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 29இல் நாடாளுமன்ற தேர்தல், 31இல் சட்டமன்ற தேர்தல். அதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் என்பது டெல்லியிலே வைத்திருக்கிற 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள். இதை வைத்து பாஜகவுக்கு சில தண்ணீர் காட்டலாம். எங்களிடத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அப்படியும் ஒரு நப்பாசை. அதற்கான காரணத்திற்கு முன்பு இப்போது காங்கிரஸ் கட்சி பிரவீன் சக்கரவர்த்தியின் மூலம், மணிக் தாக்கூர் மூலம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தண்ணி காட்டி கேவலப்படுத்தப்பட்டு, அதற்கு பிறகு பேரம் பேசப்பட்டு, அதற்கு பிறகு அவர்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி மீண்டும் இணைந்தார்கள். இந்த நிலையில் தற்போது, நன்கு கவனிங்கள், இந்த நிலையில் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரிடமும் சொல்லாமல் திமுக கூட்டணியிலே விட்டு விலகி உடனடியாக தாவேக்காவில் முதல் நபராக இணைந்தார்கள். ஒரு வார்த்தைக்கும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க பல பேர் பல மோசமாக விமர்சித்த இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் முக்து பாரத் என்பது தானே பாஜகவின் கோரிக்கை. இங்கே தாவேக்காவில் இணைந்திருப்பது இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இவர்கள் யாரும் பிஜேபிக்கு சேரவும் மாட்டார்கள். சேர்ந்தால் அடையாளமே இழந்து போகும். இப்போ இந்தப்பட்ட சூழ்நிலையில் 1997 ஃபார்முலாவை திராவிட முன்னேற்ற கழகம் கையிலே எடுக்கிறது சற்று மாற்றமாக. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் சொன்னதில் ஏதோ உண்மை இருக்கிறது. திருச்சி சிவா மந்திரி ஆவார் என்று சொல்வதில் ஆவாரா இல்லையோ, அவர்களில் ஏதோ ஒரு பேச்சின் வெளிப்பாடு தான் அது. நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, திருமாவளவன், முஸ்லீம் லீக் அவர்கள் கூட்டணியில் இணைபிரியாமல் இருந்தபோது பாரதிய ஜனதாவினுடைய எதிர்ப்பை, மதச்சார்பின்மை என்ற கார்டை இப்பொழுது தாவேக்கா தங்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இதுவரை திமுகவுக்கு எதிராக வலிமை இழந்த அதிமுகவோடு அரசியல் செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தாவேக்காவை வலிமையோடு சந்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 13 அமைச்சர்களின் மீது நெருக்கடியான அமலாக்கத்துறை
செந்தில் பாலாஜியின் மீது நெருக்கடியான வழக்குகள், டாஸ்மாக் வழக்குகள், மூத்த திமுக தலைவர் ஜெகத்ரட்சகன் மீது வழக்குகள், அதே மாதிரி KN நேருவின் மீது வழக்குகள், இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இதிலிருந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு இவர்கள் பாஜகவை நாடித்தான் ஆக வேண்டும். இப்போது தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒன்று முக்கியமல்ல. இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் மூச்சு விட்டு ஓரளவுக்கு தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே மோடி அவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக போங்க அப்படின்னு தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய தலைவருமாகிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பதாக இன்று தேசிய செய்தி வந்திருக்கிறது. ஆங்கில செய்தி, ஹிந்திலையும் அது செய்தி இருக்கிறது, தமிழிலும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் அப்படி சொல்வதற்கு காரணம் உண்டு. அதற்காக திமுக உடனடியாக பாஜகவோடு கூட்டணி அமைப்பு அல்ல, ஆனால் கூட்டு மறைமுகமாக இருக்கிறது. இதை நாம் ஏற்கனவே சொன்னேன். குர்கில் அவர்கள் சந்தித்த போது சில விஷயங்களை பேசிக்கொண்டார்கள். இப்போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு வருகின்ற போது இவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அல்ல, இவர்கள் பங்கு பெறாமல் வெளியேறிவிட்டாலே அது பாஜகவுக்கு சாத்தியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் என்றும், ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அவர்கள் வீழ்த்த முடியும். ஒன்று, இந்த மாதிரி விஷயத்தில் கூட்டணி இல்லாமல் ரகசிய கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். நாங்கள் அவர்களுக்கு கூட்டணியை கொடுக்கவில்லையே, நாங்கள் எங்கு மதச்சார்பின்மையிலே தான் இருக்கலாம் என்று சிறுபான்மையினர்களை கவரலாம். இரண்டாவது, இப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை, 3% தான் இருக்கிறார்கள், இருப்பதையும் அண்ணாமலை பிரித்து சென்று விட்டார். இரண்டாவது, எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு சட்டப்பூர்வமாகவும், நல்ல கவனிங்க, பெண்டில் இருக்கும் சிபிஐ வழக்கு, அதுபோல மற்ற சில விஷயங்களை சிரமத்தில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது இவர்களை டூலை பயன்படுத்தி கொள்ளலாம். காங்கிரஸ் இவர்களை எதிர்த்து விட்டார்கள், களமாடி விட்டார்கள், அசிங்கப்படுத்தி விட்டார்கள். காங்கிரஸிலிருந்து வெளியே வருவதே பாஜகவுக்கு பெரும் விஷயம்தான். காங்கிரஸை தனிமைப்படுத்த வேண்டும், காங்கிரஸை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் எண்ணம். அந்த எண்ணத்துக்கு வடிகாலமைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துவமாக தங்களுக்கு இருந்தால் என்ன? நண்பருக்கு நண்பன், எதிரிக்கு நண்பன், நண்பன் தானே. எதிரிக்கு எதிரி அவன், அந்த எதிரிக்கு மற்றொரு நண்பன் தான். அப்படி பார்க்கின்ற போது திமுக என்ன நினைக்கிறது என்றால், இவர்கள் சொல்வதை போல் கூட்டணி அமைத்து விடவில்லை, இவர்கள் சொல்வதை போல் மத்திய அமைச்சரவையிலும் இவர்கள் பங்கு பெறப் போவதில்லை. ஆனால் ஒன்று நடக்கும், ரகசிய கூட்டணி உண்டு. இந்த ரகசிய கூட்டணியின் மூலம் காங்கிரஸை பலவீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் மத்தியில் இந்த இடைப்பட்ட காலத்தில் தங்கள் வலுவாக்கி கொள்ளவும், தமிழகத்தில் இருக்கும் தாவேகாவுக்கு முடிந்த அளவு, கனவிலே அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தொந்தரவை கொடுப்பதற்கும் சட்ட ரீதியான பல விவகாரங்களை அவர்கள் கையாளுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சட்டப்படியான குடைச்சல், வேறு விதமான கவர்னரின் மூலம் குடைச்சல், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் பாடியின் மூலம் குடைச்சல், எல்லாவற்றையும் கொடுத்து 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 நாம் சும்மா இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. 25% கீழே தான் இருக்கும். இதை வைத்து கொண்டு நாம் என்ன செய்வது? ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிறது. இந்தியாவினுடைய 3/4 பாகத்தை ஆட்சி செய்கிறது. மாநிலங்கள் எல்லாவற்றையும் மமதா வரைக்கும் உடைத்து விட்டார்கள். சிவசேனா உடைக்கப்பட்டு விட்டது. சுப்ரியா சூலே இங்கே வருவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் அவர்களோடு இணைவதில் என்ன தப்பு இருக்குது? அரசியல் என்ன, கிறிஸ்தவ வாக்கள் கூட இங்கே போய்விட்டது. அதனால் 1997 முரசொலி மாறனுக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை திரு கருணாநிதி அவர்கள் எப்படி பயன்படுத்தினாரோ அதே துருப்புச்சீட்டை, அதே காயை இப்போது காங்கிரஸுக்கு எதிராகவும், குறிப்பாக தமிழ்நாட்டில் பதவியேற்றிருக்கும் தாவேகாவுக்கு கனவுகளிலும் எண்ணி பார்க்காத குடைச்சலை கொடுக்க ரகசிய திட்டத்தை திமுக வைத்ததின் விளைவுதான் டெல்லியில் இருக்கும் எம்பிக்களிடத்தில் மோடியை அதிகம் விமர்சிக்க வேண்டாம், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களோடு கூட நீங்கள் இணைந்து போக வேண்டாம், பயணிக்க வேண்டாம் என்று அவர்கள் சொன்னதில் 1000 அறுத்த புஷ்டி உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது யாருக்கும் தெரியாது. நாளைக்கு வெளியே வந்து நாங்கள் மதசார்பினை எப்போ விட்டோம்,
விடவே இல்லையே. வெளியே போனோம், எங்களுக்கு காங்கிரஸ் ஆகாதுன்னு தான் போனோம், பாஜகவுக்கு ஆதரவு இல்லை அப்படி சொல்லலாம். திருச்சி சிவா போன்றவர்கள் மந்திரி பதவியெல்லாம் வருவது 199% சாத்தியமில்லை. ஆனால் ஏதோ ஒரு பேச்சு நடந்திருப்பதைத்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் உளறுகிறார். உளரவில்லை, உளர்வதை போன்று அவர் சொல்கிறார். ஏதோ ஒரு பேச்சு லீக்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஒருத்தன் ஒன்றை பேசுகிறான்னா அதை பேச சொல்லி தலைமை கொடுக்கும். இதுதான் உண்மை. மீண்டும் இது போன்ற ஆதாரமான செய்திகளை அடுத்து உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி. சுருக்கமாக ஜெம் டிவிக்காக நான் உங்கள் சுஃபியான். நன்றி. ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.